ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஒருநபர் விசாரணை ஆணைய நீதிபதி ராஜேஸ்வரன் இன்று மதுரை தமுக்கம் மைதானம் மற்றும் அலங்காநல்லூரில் விசாரணை மேற்கொண்டார். இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வலியுறுத்தி நடந்த போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறை விசாரிப்பதற்காக தமிழக அரசு நீதிபதி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ராஜேஸ்வரன் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைத்தது. அந்த விசாரணை கமிஷனின் நீதிபதி திரு ராஜேஸ்வரன் அவர்கள் இன்று மதுரை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டார். முதலில் மதுரை மாநகரில் உள்ள தமுக்கம் மற்றும் செல்லூர் ஆகிய இடங்களில் கள ஆய்வு மேற்கொண்டார். செல்லூர் பகுதியில் மாணவர்கள் நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த ரயிலை மறித்து வைத்த இடங்களை ஆய்வு செய்த பின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு அலங்காநல்லூரில் போராட்டம் நடந்த கேட்டு கடை மற்றும் வாடிப்பட்டி ஆகிய பகுதிகளிலும் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜேஸ்வரன் அவர்கள் இது முதல் கட்டமாக தான் கள ஆய்வு செய்வதற்காக வந்துள்ளதாகவும், மேலும் இது குறித்த விசாரணை விரைவில் நடக்க உள்ளதாகவும், இந்த விசாரணைக்கான அலுவலகம் சென்னை மற்றும் மதுரையில் அமைக்கப்பட உள்ளதாகவும், இது குறித்து விரிவான தகவல்கள் நாளிதழில் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு இந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும், இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்கலாம் எனவும், மேலும் ஆதாரங்கள் இருந்தால் அதையும் ஆணையத்தின் முன் சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியத்துடன் வினோத், நியூஸ் 7 தமிழ், அலங்காநல்லூர்.